ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் உண்மையாகவே இப்போது டிஆர்பியோட புது ரூல்ஸ் வந்து மகாநதிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் சொல்லுவீங்க, இவங்க போய் சொல்கிறாங்க, நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. என்னோட மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கேன். நான் விசாரித்த வரைக்குமே என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, ராகவை சாகடிச்சது, அதே மாதிரி சித்தப்பாவை திருத்தினது, காவேரியையும் சீக்கிரமாக கோவப்பட்ட வேகத்திலேயே சமாதானப்படுத்தினது, இது எல்லாமே வந்து இந்த மந்தில் வந்து முடிக்கிற ஒரு மனநிலையில் தான் கொஞ்சம் வேகமாக கதையை மூவ் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அதை வச்சு தான் அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படின்றதும் கேள்விப்படவே சரி ஓகே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நான் சொன்னது. ஆக்சுவலாக அது எல்லாமே உண்மை தான். ஆனால் சடனாக ஒரு சேஞ்சஸ் டிஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு இல்லையா, அது வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் முக்கால்வாசி டைம் வந்து நம்ம மகாநதி சீரியல் இருக்கும். அந்த ஒரு காரணம் தான் கன்சிடர் பண்ண வச்சிருக்கு டீமையும் விஜய் டெலிவிஷனையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இன்னும் ஒரு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. மேபி இந்த ஒரு சான்ஸ் வந்து இன்னுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு மகாநதிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போ போயிட்டுருக்க 2-3 நாளோட எபிசோடு அவ்வளோ வர்த்தாக இருந்துச்சு. அந்த மாதிரியே கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான ஒரு டிஆர்பி கண்டிப்பாக வாங்குவாங்க. அதுலேயும் ஹாட் ஸ்டாரில் பார்க்குறதெல்லாம் இன்னும் டிஆர்பி ஏறும் அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஃபோனில் திரும்ப திரும்ப பார்த்தா டிஆர்பி நிறைய வருமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு இதில் வந்து ஒரு முறை மட்டும்தான் கேல்குலேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியல அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ட்டு. இன்னொன்று, ரசிகர்களும் கண்டினியூஸாக வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதுவும் ஒரு ரீசன் அவங்களோட இந்த முடிவை வந்து மாற்றுறதுக்கு. இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கெலாம் ரொம்ப ஆசை கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. சீசன் 2 மாதிரி வேறு ஒரு ஸ்டோரி வந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வில்லன்லாம் இல்லை இல்லையா, வில்லனை யாரையாவது கொஞ்சம் போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. என்னால் யாரும் ஹர்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. மனப்பூர்வமாக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு கேள்வி, எதுக்கு அவ்வளோ அவசரமாக நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்ன பயம் பதட்டம்னா, சீரியல் முடிஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் இப்போது முடியுதுன்ற ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும்தான் அடுத்த வீடியோ என்னால் போட முடியும். என்னென்னா, இந்த பேர் வந்து மறுபடியும் வரணும், அகைன் சீரியலை வந்து முடிக்காதீங்க, ரசிகர்கள் நிறைய இருக்கும், ரொம்ப விரும்பி பார்க்குறோம் அந்த சீரியலை, நல்ல டிஆர்பி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து போட்டால் தான் என்னால் அடுத்த வீடியோ வந்து போட முடியும். அதனால் மட்டும்தான் நான் அந்த வீடியோ போட்டது. அவசரமாக வீடியோ போட்டு வியூஸை ஏற்றுறது, சம்பாதிக்கிறது, அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுறது, இது எதுவுமே என்னோடய நோக்கம் இல்லை. ஆக்சுவலாக இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னமும் நம்பாதவங்க ஒரு சிலர் இருக்க தான் செய்வீங்க. அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவங்க நம்ப போகிறது கிடையாது. வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை.